ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி சேமியா புட்டு வீட்டில் செய்கிறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரேஷன் புழுங்க அரிசி எடுத்துக்கோங்க. அதில் தான் சேமியா நல்லா வரும் வெளியில் சொன்னாங்க. சேமியா வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க. அதாவது ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. மில்லுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சேமியா பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதாவது மாவு மில்லுக்கு சேமியா பிடிச்சி வந்ததும் அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு இல்லாமல் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தெளிச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஈரத்தோடு இருக்கட்டும், மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈர துணி போட்டு மேலே சேமியாவை கொட்டி மூடி அதை வேகிற வரைக்கும் அவிச்சுக்கோங்க. அதாவது வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதில் தேங்காய் பூ, ஏலக்காய் தூள், கருப்பட்டி வெல்லம் போட்டு, அப்படி இல்லை உங்களுக்கு கருப்பட்டி வெள்ளம்லாம் பிடிக்காதுன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி போட்டால் உடம்புக்கு ஆரோக்கியம். இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போது அந்த சேமியா புட்டு சேமியாவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கை பொறுக்கிற அளவு இருந்தால் கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்களால் முடியலன்னா கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. இதெல்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் செய்கிறது. உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ½ அன் ஹவர் மூடி வச்சதும் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான். இந்த மாதிரி நெய் விட்டு ஒரு 1/4 ஹவர் மூடி வைக்கிறதும் இது நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக தான். இது கூட 15 நிமிஷம் கழிச்சு திறந்து எடுத்துட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. எவ்வளோ தேங்காய் போடணுமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்காய் பூ போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கருப்பட்டி வெல்லத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இல்லை கருப்பட்டி வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையை போட்டு கிளறி சர்வ் பண்ணிடுங்க. அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.